வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். பாடா தேர்தல் முடிஞ்சு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த தேர்தல் முடிஞ்சு நிறைய நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புறீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க. தேர்தல் நிலவரம், இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், என்ன ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட சில பேர் கேள்வியும் கேட்டிருக்கீங்க. என்னுடைய பார்வையில் நான் தாவேக்காவுடைய தொண்டன் அல்லது தாவேக்காவுடைய உறுப்பினர் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக இந்த தேர்தல் களத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம வேலை பார்த்துருக்குறோம், இப்போவும் நம்ம களத்தில் இருந்து வேலை பார்த்துருக்குறோம். ஸோ அதை வச்சு என்னுடைய பார்வையில் அந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் பொதுவாக நம்ம யாருக்கிட்ட எந்த தேர்தலுக்கு முன்னாடி யார்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இயல்பாக வரக்கூடிய ஒரு ரிப்ளை என்ன அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்னங்க, நம்ம சம்பாதிச்சா உண்டு, நம்ம வேலைக்கு போனால் உண்டு, இப்படிங்கிற ஒரு ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த தேர்தலில் பெரும்பாலானவர்களிடம் நாம் கேட்கும்போது அப்படிப்பட்ட ரிப்ளையே வரல. அவங்க கிட்ட வந்த ஒரு ரிப்ளை அது டிவி கேக்கு, அது விஜய்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வந்தால் என்ன, உங்களால் ராமன் ஆண்டார் இல்லைன்னா ராமனா ஆண்டார்னா இப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தாவேக்கா வந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஒரு மாற்று அரசியல் இங்கே உருவாகும், ஒரு மாற்று அரசாங்கம், வளர்ச்சியின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் உருவாகும் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லாருடைய மனசுலையும் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் யாருமே மறுக்கிறதுக்கு கிடையாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நபரும் இந்த தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க போய் வாக்களிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறவர்கள் வாக்களிக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாக்களிக்கிறாங்க. தேர்தலுக்கு முந்தைய நாள் சொந்த ஊருக்கு வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா? பசங்க லாரியிலெல்லாம் படுத்து வந்தாங்க. ஒருத்தர் பஸ்ஸு போகுது, பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு, ஐயோ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு தோன்ற இளைஞர்கள் இந்த வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதனுடைய மிக முக்கியத்துவத்தை இந்த இளைய சமூகம் இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. இதை சில பேர் சொல்றாங்க இது எஸ்ஐஆர்னால வந்துச்சு, எஸ்ஐஆர்ல இறந்தவர்கள் அதே மாதிரி டபுள் ஓட்டு 2 ஓட்டுலாம் இருந்துச்சு, இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஒரு காரணம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி 2021 தேர்தல் நடந்துச்சு, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் தேர்தல் நடந்துச்சு. அப்போ இந்த தேர்தல்களிலெல்லாம் இந்த அளவுக்கு முட்டி மோதி வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் பண்ணி, அதே மாதிரி சென்னையிலேருந்து பஸ்ஸு புக் பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நெருங்கி ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கூட நெருக்கடி இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட பல மடங்கு நெருக்கடியாகி அப்படி கஷ்டப்பட்டு சில பேர்லாம் பைக்லேயே வந்திருக்காங்க பல கிலோமீட்டர்ஸ். அவங்களுக்கு பஸ்ஸு முடியாதுன்னு சொன்னோன்னா அங்கேருந்து அவங்க ஊருக்கு, அவங்க இருந்த ரூமுக்கு மறுபடியும் நடந்து போய் அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு அப்படியெல்லாம் வந்திருக்கிறார்கள் மக்கள். அப்போ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்களாம் இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் கிடையாது, இந்த தேர்தலை காமிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தளபதின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஜனநாயக திருவிழாவில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். இந்த வாக்களிக்கக்கூடிய இந்த உரிமையினுடைய வலு என்ன, இதனுடைய வேல்யூ என்ன, நம்முடைய ஒரு ஓட்டு என்னத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞனும் தெரிஞ்சிருக்கிறான். உண்மையிலே சொல்கிறேன், தாவேக்கா இந்த தேர்தலில் வெற்றி பெறுறது அல்லது வெற்றி பெறாமல் போகுது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல இப்படி ஒரு மாற்றத்தை இந்த சமூக மக்கள் மத்தியில் உருவாக்குனது தாவேக்கா தான். நீ தற்குறின்னு யார் தெரியுமா தற்குறி? நீ கொடுத்த காசை வாங்கிட்டு ஒன்று ஓட்டு போட்டான் தெரியுமா, அவன் தான் தற்குறி. காசு நீ கொடுத்த பிறகும், இத்தனை எவ்வளோ பேருக்கு காசு கொடுத்த பிறகும் சொந்த காசை செலவு பண்ணி, சொந்தமாக ஒரு நாள் லீவை போட்டு, சொந்தமாக காருக்கு பெட்ரோல் போட்டு, சொந்தமாக தான் கூட இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷங்களுக்கு வண்டிக்கு டிக்கெட் வாங்கி அவங்களை கூப்பிட்டு கொண்டு ஒரு ஜனநாயகத்தை நிலநிறுத்தணும், ஒரு நபரம் ஒரு குறிப்பிட்ட நபரை முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறான் தெரியுமா, அவன் தற்கொலை கிடையாது. உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு வாக்கு போட்டான் இல்லையா, அவன் தான் தற்கொலை. அவன் அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தல் இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அதிகமான வாக்கு எண்ணிக்கை. எஸ்ஐஆர் ஒரு காரணம்னா, இன்னொன்று அதிகமாக நபர்கள்
இந்த தேர்தலில் வந்து நம்முடைய வாக்குகள் வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் மிக முக்கியமாக சில இடங்களில் வந்து சில நபர்களுக்கு வாக்கு இந்த எஸ்ஏஆருக்கு பிறகு அவருடைய வாக்குரிமை வந்து பறி போயிருக்கிறது. நம்ம தேர்தலில் பார்த்தோம். நம்மகிட்டே ஒரு ரெண்டு நபர்கள் வந்து வாக்குக்கு அவங்களுடைய பேர் வந்து பூத் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து போனது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. யார் ஜெயிப்பா தோப்பா அப்படிங்கிறத தாண்டி மக்கள் இந்த முறை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய மிகப்பெரிய எண்ணம். இப்போ திமுக வெற்றி பெறணும்னு யார் நாடுவா, யார் நினைக்கிறான்? திமுக காரர்கள் நினைக்கிறார்கள். அதிமுக பாஜக வெற்றி பெறணும்னு சொல்லி யார் நினைக்கிறான்? அதிமுக பாஜகவை சார்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். தாவேக்கா வெற்றி பெறணும்னு யார் நினைக்கிறான்? மக்கள் நினைக்கிறாங்க, பொதுமக்கள் நினைக்கிறாங்க. தாவேக்கா காரணமாக தாவேக்கா வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக மிகப்பெரிய ஒரு 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 எய்மாக இருக்கும், ஒரு கோலாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி மக்கள் தாவேக்கா வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. நேற்றைய தினம் அந்த பூத்துக்கு வெளியே அந்த அவுட் ஏஜென்ட்ஸ்லாம் நிற்கக்கூடிய இடத்துல நிற்கும் போது நிறைய பேர் வராங்க. அந்த ஊரில் நான் இருக்கிறேன், கட்சி பணி செஞ்சுருக்கிறோம், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். நாங்கள் கூட நார்மலாக ஒரு பிளாக் பேண்ட்டு ஒரு ஷர்ட் போட்டு இருந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனால் நிறைய பேர் கட்சிக்குள்ளே அவங்க கிடையாது, கட்சியினுடைய எந்த செயல்பாடுகளையும் கிடையாது, எந்த நிர்வாகத்திலையும் கிடையாது, வேறு எந்த இதுலேயுமே கிடையாது, வெளியூரில் இருக்கிறாங்க இதெல்லாம். ஆனால் வரும்போது வந்து அந்த அந்த ட்ரெஸ் கோட் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஷர்ட், இந்த காக்கி பேண்ட் அப்படி போட்டு வராங்க, ஆண்கள் பெண்கள். அப்போ இங்கே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், டிவிக்கு அப்படிங்கிறது ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கு. இதுல யார் இருக்கிறா, உறுப்பினராக யார் இருக்கிறா, அதனுடைய அனுதாபிகள் யாரு, எதிரி, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய சினிமா இருக்கும், குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய சினிமா இருக்கும், குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இருக்குமானா அது தமிழக வெற்றி கழகம் தான். அங்கேயே தாவேக்கா வெற்றி பெற்று விட்டது, அங்கேயே தாவேக்கா வெற்றி பெற்று விட்டது. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறவங்க நம்மள இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி பூத்துல எல்லாம் நிற்கிறோம் பார்த்துட்டு, அண்ணா விட்டுறாதீங்கன்னா, அண்ணன் தோக்கக்கூடாது, விட்டுறாதீங்க, நான் இதுக்காக தான் நான் அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து வந்தேன், இதுக்காக தான் சென்னையிலேருந்து வந்தேன் இப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட மக்கள் சொல்லிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் திமுக காரனுக்கு, பிஜேபி காரனுக்கு, அதிமுக காரனுக்கு கிடைக்காது. அப்படி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு. நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பூத்து, நாங்கள் இருக்கக்கூடிய அந்த குளச்சல் தொகுதி கடந்த ஒரு 30 நாளாக கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நான் உட்பட, வேட்பாளர் உட்பட எல்லாருமே மாற்று அரசியல், நீங்க என்னடா மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை மாதிரியான புறம்போக்குகள் எல்லாம் கேட்டோம். மாற்று அரசியல் அப்படிங்கிறத இந்த தேர்தலை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். பொதுவாக இந்த தேர்தலை வந்து ஒவ்வொரு தொகுதியையும் வந்து தீர்மானிக்கக்கூடியது 3 விஷயம். ஒன்று மதம், இன்னொன்று சாதி, இன்னொன்று பணம். இந்த 3 விஷயம்தான் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை, தேர்தலில் நாம் பெறக்கூடிய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். குளச்சல் தொகுதியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் மெயினாக குளச்சல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணி, பெரிய ஃபேக்டர். ஒரு பக்கத்தில் பிஜேபி நிற்கும், பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இங்கே இருக்குது. ராவா ஹிந்துத்துவம் பேசக்கூடிய மக்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பரவலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், ஈவன் இந்துக்களும் இருக்கிறார்கள். இந்த இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எப்பவுமே எப்படி வாக்களிப்பார்கள்னா, பிஜேபி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பக்கத்தில் வாக்களிப்பார்கள். அது நீங்க காங்கிரஸ் சார்பாவோ திமுக சார்பாக யாரை நிப்பாட்டினாலும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும், அவன் அந்த ஆள் வந்து நமக்கு நல்லது செஞ்சாலும் செய்யலானாலும் வேற வழி இல்லை, பிஜேபி வந்துருச்சுன்னு சொன்னா இங்க அட்டூழியம் உருவாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலை இங்க இருந்துச்சு. அதுலேயும் இந்த குளச்சல் தொகுதியை பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் திட்டமிட்டு இங்கே வந்து மீனவர்கள் பகுதியில் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது, மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் இருக்குது. அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேற தொகுதியிலேருந்து கொண்டு இங்கே நிப்பாட்டினாங்க. வேற தொகுதியினுடைய எம்எல்ஏ அதை இங்கே கொண்டு நிப்பாட்டினாங்க. ஆனால் இந்த தேர்தலில் மீனவர்களுடைய வாக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு மீனவர் பெண் அப்படிங்கிறதுனால அவருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யாரோட சொன்னாங்க, அசம்ஷன் பண்ணாங்க. உண்மையிலே என்னன்னா, அந்த மீனவர் கிராமங்கள் கிராமமா குடும்பமா தாவேக்காவை ஆதரிச்சிருக்கு. காலைல 11 மணிக்கெல்லாம் தாண்டி மாற்று கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் காலி, சேரக்குழு எல்லாம் மூடி போட்டு போயிட்டாங்க. தாவேக்கா கடைசி வரைக்கும் நின்று ஓட்டிங் மிஷினை வந்து பேக் பண்ணி கொண்டு போறது வரைக்கும் நின்னாங்க. அந்த அளவுக்கு. அதுலேயும்
ஒவ்வொருத்தரும் தொழிலுக்கு போனாங்கன்னா போட் ஓனர்ஸ் நாளுக்கு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா வருமானம் வரக்கூடியது. 10 நாளைக்கு போனாங்கன்னா அப்படி வரும். அவங்க யாருமே போட்டுக்கு போகல, மொத்தமா கரையில இருந்துட்டாங்க. இந்த ஓட்டுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன விஷயம்னா, எல்லாரும் ஒற்றை முடிவில் இருக்கிறார்கள், ஒரு மாற்றம் வரணும், தளபதி அவர்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டு போடல. மாறாக மாற்று சமூகமாக இருந்தாலும் ஒரு மாற்று அரசியலுக்காக இருக்கிறார்கள், தளபதிக்காக இருக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மக்கள் பெரும்பாலும் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியில நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும், இவர்கள் ஓட்டை பிரிச்சுருவாங்க, பிஜேபி வந்துடும் சொல்லி பயங்கரமான பிரச்சாரம். காங்கிரஸ் வந்து இங்க போட்டி போடுது, அவர்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை பத்தி பேசல, நாங்க ஜெயிச்சா என்ன நல்லா செய்வோம்னு சொல்லி பேசல, எதுவுமே பேசல. அவர்கள் பேசின பேச்சு ஓட்டை பிரிச்சுருவாங்க, இவர்களுக்கு போட்டீங்கன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும், பிஜேபி வந்துடும், இதை தார வேற எதுவுமே சொல்லலை. பொதுவாக எல்லா தேர்தலையும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த தேர்தலில் இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இதை வந்து சாணிய செருப்புல முக்கிய அடிச்சிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு பரவலாக மிகப்பெரிய அளவில் ஆதரவு. இவர்களுடைய இந்த இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, பிஜேபி பி டீமும் பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிடுவாங்க, இதையெல்லாம் அடிச்சு உடைச்சு தவிடுபடி ஆக்கிக்கிறது இந்த தேர்தல் ரிசல்ட்டு உங்களுக்கு பதில் சொல்லும். மூணாவதாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ், நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மிக கடுமையாக உடைச்சிருக்கு இந்த தாவேகா. நம்மளை பார்த்து பிஜேபி பி டீம் அது இதுன்னு சொன்னாங்க. நம்ம பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லியிருந்தோம். நான் பல மேடைகளில் சொன்னேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபியை இல்லாமல் ஆக்குறதுக்கான சக்தி பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் சொல்லியிருந்தேன். தேர்தல் முடிவு வரும், தேர்தல் முடிவில் வரும். பல பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய பல கிராமங்கள் ஃபுல்லாக அந்த பூத்து ஃபுல்லாகவே பிஜேபி ஓட்டாக தான் இருக்கும். அங்கெல்லாம் தாவேகாவுக்கு கணிசமான ஓட்டுகள். அங்கெல்லாம் திமுகவுக்கு கூட பூத் ஏஜென்ட் இருப்பானான்னு தெரியாது, அங்கே தாவேகாவுக்கு பூத் ஏஜென்ட் உள்ளேயும் வெளியேயும். அப்படி மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோடு மக்கள் ஆதரவோடு இந்த களத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அப்போ என்ன விஷயம்னா, தேர்தலில் போட்டி போடும்போது இந்த மதத்துக்காரன் தான் நிற்கணும், இந்த சாதிக்காரன் தான் நிற்கணும், இந்த சமூகத்தை சொந்தமாக தான் நிற்கணும், அப்போதான் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியவர்கள் தேர்தலில் ஆட்கள் நிப்பாட்டுவாங்க. அது அத்தனையுமே போய் மக்கள் அதை எப்பவுமே ஏற்றுக்கல, விரும்பல. மக்கள் சாதி பார்க்கல, மக்கள் மதம் பார்க்கல, மக்கள் இனம் பார்க்கல, மக்கள் வந்து நல்ல கேண்டிடேட்டான்னு பார்க்குறாங்க, மக்கள் வந்து நல்ல கட்சியான்னு பார்க்குறாங்க, மக்கள் வந்து இவர்கள் வெற்றி பெற்றால் நல்லது செய்வாங்களான்னு பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரே தேர்தல் நான் சமீபத்தில் பார்த்த தேர்தலில் இந்த 2026 தேர்தல் தான். இதுதான் மிகப்பெரிய அரசியல் மாற்றம், மிகப்பெரிய அரசியல் புரட்சி. ரோட்ல இருந்து கத்துறோம், சாதி கிடையாது, மதம் கிடையாது, சாதி பாகுபாடு பார்க்காதீங்க, மதம் பாகுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கத்தியெல்லாம் பிரச்சாரம் செய்தும் அவர்களால் நடைபெறாதது ஒரு ஒற்றை மனிதனுடைய ஒற்றை வார்த்தையால் நடைபெறுதுன்னு சொன்னா இதுதான் விசில் புரட்சி, இதுதான் அரசியல் புரட்சி. அந்த அரசியல் புரட்சியை தாவேகா செஞ்சிருக்கு. தேர்தல் முடிவுகள் நாங்க வெற்றி பெறுவோம், அவங்க வெற்றி பெறுவாங்கலாம் சொல்ல, தேர்தல் முடிவுகள் பறைசாட்டும். அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு ஆதரவு, அவ்வளவு ஆதரவு. பக்கத்துல பாஜக அவனுடைய அவுட் ஏஜென்ட் இருக்கக்கூடிய பூத் அந்த ஸ்டால் இருக்குது, அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் கூடவே இருக்கிறான், பார்க்குறான். டக்குன்னு இந்த பக்கம் வரும்போது நம்மளை பார்த்து சொல்கிறான், அண்ணே அவன் கூட நிற்கிறேன்னு பண்ணாதீங்க, ஓட்டு உங்களுக்கு தான், பழக்கத்தின் பேரில் தான் நான் நிற்கிறேன், ஓட்டு உங்களுக்கு தான். இன்னொரு பிஜேபி சேர்ந்த நண்பர் வந்து வீடியோ கொண்டு வந்து நான் போட்டேன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு சொல்ல வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வீடியோ எடுத்து காமிக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மேலே பற்றுதல். சரி, பசங்க மட்டும் கிடையாது, பெண்கள், வயது முதிர்ந்த பாட்டி தாத்தா, பாப்பா, யாரு காங்கிரஸுக்கு பாஜகலாம் போட்டிருப்பாங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாள் அந்த பிஜேபியினுடைய இந்துத்துவ பாலிடிக்ஸில் ஊறி இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இந்த பக்கம் வந்து திமுக நாங்கள்லாம் பரம்பரையாக குத்தரிமையாக இருக்கிறோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். இவர்களுடைய அந்த பொய் விஷம பிரச்சாரம் இருக்கு தெரியுமா, அதை நம்பி ஏமாந்தவர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலில் வெளியே இருக்கக்கூடிய எந்த காரணியையும் பார்க்கல. ஒற்றை ஆளாக தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் வரப்போகிறது, மிகப்பெரிய அரசியல் புரட்சி வரப்போகுது. இதெல்லாம் என்னுடைய இந்த மண்டலம்னா என்னுடைய கோட்டை, இதெல்லாம் என்னுடைய சாம்ராஜ்யம் சொன்னவங்க எல்லாம் இந்த தேர்தலில் பாருங்க, உங்களுடைய சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் தவிடுபொடியாக்கப்பட்டு தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது.
ஆமா, மக்கள் புரட்சி மக்கள் எழுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பங்களாதேஷ்ல நடந்தது மாதிரியோ இலங்கையில நடந்தது மாதிரியோ கிடையாது. இது கூட ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி தான். தன்னுடைய இருக்கக்கூடிய அதிகாரத்தை வாக்குரிமையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு இந்த மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறதான் நேற்றைய தினம் இந்த மக்களுடைய வாக்கு போடுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த எழுச்சி. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு வருது. நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வருது. இந்த அரசியல்வாதிகள் இனியும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. இனியும் தன்னுடைய சுயலாபத்துக்காக அரசியலை இங்க யாராலையும் பயன்படுத்த முடியாது. இந்த மக்களுடைய வரிப்பணங்களை இனி யாராலையும் இங்க சுரண்ட முடியாது. ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகம் இங்க உருவாக்க முடியும். அது யார் வெற்றி பெற்றாலும், ஈவன் திமுக வெற்றி பெற்றாலும், அதிமுக வெற்றி பெற்றாலும், தாவேகா வெற்றி பெற்றாலும் இங்கே மக்களுக்கான ஒரு ஆட்சியை தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிச்சயமாக பறைசாட்டுது. இளைஞர்களுடைய எழுச்சி, அவர்கள் வெறும் வாக்களித்துட்டு போறதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய ஜனநாயக பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு, நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் கேள்வி கேட்பான். அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அவன் அரசியலுக்குள்ள வந்துட்டான், தெரிஞ்சோ தெரியாமலோ, ஏதோ ஒரு நபர் மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் காரணமாக அவன் அரசியல் நோக்கி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அரசியல் அவனை ஆட்கொண்டு விட்டது. இனிமே அரசியலையும் அவனையும் தவிர்க்க முடியாது, பிரிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அவனுக்கு டெய்லி இருந்தாலும் தெரிய வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கேள்வி கேட்பான். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஈவன் விஜய் அவர்களே ஆட்சியில் இருந்தாலும் இங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு இளைய தலைமுறை வந்து நிக்குது. இது ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி. இந்த புரட்சியை செஞ்ச புரட்சியாளர் யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான். தளபதி மட்டும்தான். இதைத்தான் ரொம்ப வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாணவரணியிலிருந்து அவங்கள உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இளைஞரணின்னு சொல்லி உருவாக்க முயற்சி பண்ணுவோம், பல கல்லூரிகளில் போய் மாணவர்களை ஒன்றை திரட்டி பேசுவோம். சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதற்கு எதிராக நீங்கள் ஒன்றிணைன்னு சொல்லும்போது நம்மளெல்லாம் பார்த்து பூமராங்கல் இப்படின்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல அரசியல் அதனுடைய பங்களிப்பு, இளைஞர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரே ஒரு மனுஷனால. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது தாவேகா. எத்தனை சீட்டு வாங்குறோம், எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே கணிக்க முடியல. யாராலையும் கணிக்க முடியாது, கணிக்கவே முடியல. நான்லாம் நேற்று ஒரு 100 பேர்ட்ட கேட்டிருப்பேன். 190 பேர் டிவி கேட்குறான். அப்போ நமக்கு 90% ஓட்டா? அது எப்படி கணிக்கவே முடியல. சில ஊர்களில் நமக்கு ஓட்டே விழாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா அங்கெல்லாம் கோர் இந்துத்துவ பாலிட்டிக்ஸ். சில முஸ்லீம்ஸ் ஊர்ல அந்த அளவுக்கு நம்மளை பத்தின மோசமான விமர்சனங்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே பேசினாங்க. நான்லாம் அங்கே கஷ்டம்னு நினைச்சேன். பார்த்தா அங்க இருந்து ஒரு ஃபோன் வருது, அதுவும் அந்த அவர்களுடைய கூட்டத்துல இருந்து. என்னப்பா இப்படி உங்களுக்கு ஒரு ஆதரவு வந்துடுச்சு, என்ன மந்திரம் பண்ணீங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணீங்க, இப்போ சைலண்டா வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சைலண்ட் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, திமுக வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, அதிமுக வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, பிஜேபி வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. இது எப்படின்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசா ஓட்டுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க, தேர்தல் செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஓட்டுக்கு பெருசா காசு வாங்கிட்டு இருந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தேர்தலில் பாஜக ஓட்டுக்கு வீட்டுக்கு 1000 ரூபா பயங்கரமா நிறைய பேர் வாங்கினாங்க. வாங்கிட்டு நமக்கு கால் பண்ணி சொன்னாங்க, வாங்கிட்டோம் ஆனால் ஓட்டு உங்களுக்கு தான், வாங்கிட்டோம் ஓட்டு உங்களுக்கு தான். இவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்றோம், நாங்கள் வாங்கிட்டோம் ஓட்டு உங்களுக்கு தான். கோட்ரு ஒவ்வொரு பூத்துக்கும் 100லேருந்து 300 கோட்ரு அந்த சாராயம் மக்கள் அதை வாங்கியிருக்கான், யூஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஓட்டு தாவேக்காவுக்கு தான். ரிசல்ட் வரும் பார்த்துக்கோங்க. இதுதான் மாபெரும் அரசியல் புரட்சி. மக்கள் இந்த தாவேக்காவை ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடும்பமாக இருக்கிறார்கள். விஜய் அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக பார்க்குறாங்க. விஜய் வெற்றி பெற்றா தாவேக்காவினருக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது, தமிழகத்துக்கே சந்தோஷம். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். நீங்க முடிவை பாருங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. ஆண்ட கட்சிகளுக்கும் ஆள துடிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல மாற்று கருத்தம் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு நீங்க நேற்றுக்கே பார்த்துருப்பீங்க. சேகர் பாபுவே பழைய ரவுடிசத்தை தனியா கையில் எடுத்துட்டார், களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில இடங்கள்ல அவனுடைய தொண்டர்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறது, அதுக்கு வாகன வசதிகளை வந்து தான் தடுத்து வச்சிருக்கிறது. இப்படி தில்லுமுலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி தாவேக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.